நம்மள நெறைய பேர் கடந்த காலத்த பத்தி யோசிச்சோ, இல்ல அத பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு தான், இன்னைக்கு எதிர்காலத்த பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லாம இருக்கோன்னே சொல்லலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த இழந்திருக்கலாம், இல்ல நீங்க சரியா படிக்காம விட்டுருக்கலாம், இல்ல நீங்க அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். அதுக்காக இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, "நான் வந்து என் ஃப்யூச்சர்ல மூவ் ஆகாததுக்கு காரணம் இதுதான். நான் ஒரு வேள நல்லா படிச்சிருக்கணும், இல்ல நான் அந்த ஸ்டேஜ்ல நல்லா சம்பாரிச்சிருக்கணும், இல்ல நான் வந்து பணத்த சேர்த்தி வச்சிருக்கணும், இல்ல நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் விட்டுருக்க கூடாது." இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்மளுடைய பாஸ்ட்ல நம்ம மிஸ் பண்ண, நம்ம சரியா செய்யாத, இல்ல நம்ம தவற விட்டு, இல்ல நம்மளே அறியாம நம்ம கிட்டேருந்து போன விஷயங்கள பத்தி ரொம்பவே கவலைப்படுவோம். இது ஒரு 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் கன்டின்யூ ஆனா பரவால்ல. ஆனா இதையே நீங்க வந்து உங்களுடைய ஒரு 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 தழும்பா நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்க கான்ஷியஸ்குள்ள ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா அத ஒரு 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 பிலீஃபா எடுத்துட்டீங்க. இதனால தான் இது எல்லாமே நடக்குதுன்னு நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கடந்த காலம் உங்களோட எதிர்காலத்தில் நடக்க போற எல்லா விஷயத்தையும் கன்சியூம் பண்ணிடும். அதாவது நீங்க எந்த ஒரு செயலையும் செய்ய விடாம, உங்களுக்குள்ள ஒரு அழியாத ஒரு காரணமா கிரியேட் பண்ணிரும்ன்றது தான் உண்மை. நெறைய பேர் என் கூட பேசும்போது கூட இந்த மாரி நான் பாஸ்ட்ல பண்ணிட்டேன், இல்ல இந்த மாரி விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் வந்து அதுக்காக வருத்தப்படுறேன். என்னால வந்து அத நெனச்சே வந்து அடுத்த ஸ்டெப் முடியலன்னு நெனைக்கிறவங்க நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உண்மைய சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கை அப்படின்றது ஒரே ஒரு டைம் தான் நமக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சான்ஸை ஏன் மிஸ் பண்ணணும்னு யோசிங்க. கடந்த காலத்தில நான் தப்பு பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு சில விஷயங்கள நான் சரியா செஞ்சிருந்தா, நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன்னு நீங்க யோசிக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இன்னைக்கு நான் என்ன செஞ்சா என்னால அடுத்த நாள் சந்தோஷமா இருக்க முடியும்? இல்ல நான் என்னோட வாழ்க்கை சரியா ஆகணும் அப்படின்னா, அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணணும்னு, உங்க லைஃப் ஒரு ப்ராக்ரசிவ் மேனர்ல யோசிச்சீங்கன்னா மட்டும் தான், நீங்க வந்து துணிஞ்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. இல்லைனா உங்க பாஸ்ட்டை பத்தி தான் தினம் தினம் நீங்க யோசிக்கணும். அது உங்க 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 லைஃப்க்கு எந்த ஒரு இடத்துலயும் வந்து எந்த வலுவும் சேர்க்காது. உங்களோட கடந்த காலத்தை பத்தி யோசிக்காம, நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என் லைஃப்ல என்ன மாறணும்? நான் என்ன விதமான விஷயங்கள கத்துக்கணும், முயற்சி பண்ணணும்னு அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்தமான செயல்கள் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க அந்த பாஸ்ட்டை மறக்கிறது மட்டும் இல்லாம, அந்த அந்த காயங்களையோ, இல்ல அந்த ஒரு இழப்புகளையோ சரி செய்ற அளவுக்கு உங்க ஃப்யூச்சர்ல வந்து ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ண முடியும். இத நீங்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி.